வணக்கம்ங்க. என்னத்த பற்றி பார்க்குறோன்னா, இந்த மூஞ்சில முகத்தில் பருக்கள் இருக்குல்லங்க, அதே பருக்கெல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் பிம்பிள்னு சொல்லுவாங்க, இல்லை ஏக்னின்னு சொல்லுவாங்க. அதே அந்த பிம்பிள் பார்த்தீங்கன்னா முதுகுக்கு பின்னாடி இருக்குங்க. நிறையா லேடிஸ் தாய்மார்களுக்குலாம் தெரியுங்க. சரிங்களாங்க. அந்த இதுக்கு என்னென்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறாங்க. அந்த பிம்பிள் இருக்கிறனால அந்த பின்னாடி இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பருக்கள் இருந்து சுற்றி பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக ஆகிடுங்க, வீக்கமாக ஆகிடுங்க, மொட்டு மொட்டாக. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கோ, ஒரு கப்பில் ஒரு முட்டையை எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வினிகர் இல்லைன்னா ஆப்பிள் சிடார் வினிகர்னு இருக்குங்க. அந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 நாள் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 நாள் கழிச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா அந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பசை மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடுங்க. ரொம்ப முட்டையெல்லாம் சாஃப்ட் ஆகிடுங்க. அதை எடுத்து தினத்தை குளித்த பிறகு முதுகில் தேய்ச்சி சும்மா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கழிச்சு மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பருக்களை சுற்றி இருக்கிற அந்த வீக்கம், கருப்படைதல் எல்லாமே குறையுங்க. இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றிங்க.